ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே அன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா கேசரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமாவோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க எல்லாமே வராங்க. நாம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க நம்மளை கவனிக்க விதமே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ அன்பாக கவனிப்பாங்க. சாப்பாட்லேயும் சரி, நம்ம இருக்கிறதுலேயும் சரி. அவங்க வரும்போது அவங்கள நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, டிஃபன் வந்து செய்யலாம். பள்ளப்பட்டியிலேருந்து வராங்க. அவங்க ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. காலை டிஃபன் பார்த்திங்கன்னா கேசரி, சிக்கன் மக்கூனி, தோசை சட்னி இதான் செஞ்சுருந்தேன். அவங்களுமே பார்த்தா வந்துட்டாங்க. யோசிக்க தான் பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு. சமையல் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் ஆச்சு. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அவங்க கரெக்டாக 9 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. எல்லாமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். எங்கள் மாமா ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 2 அவங்களோட பொண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க பையன், அவங்க மருமக எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. காலையிலே பார்த்திங்கன்னா டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுங்களை கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மதிய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மதியம் வந்து எதுவுமே வேணாம், வெறும் ரசம் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி, நம்ம ஊரில் வந்து மீன் தானே ஃபேமஸ்ஸு, மீன் வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தான் வாங்கியிருந்தோம். நெத்திலி மீன் சால்னா, அதுக்கப்புறம் வந்து சங்கரா மீன் இருந்துச்சு, அது வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் உட்காந்து மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவும் வந்து எங்கள் மாமா மருமக, அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு, மாமா பொண்ணு எல்லாமே சேர்ந்து வெங்காயம் இதெல்லாமே உரிச்சு கொடுத்தாங்க. மீனை கழுவிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பரட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ ஃபுல்லாக எடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட சின்ன பொண்ணு தான். அவள் தான் ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு இருந்தா வீடியோ எல்லாத்தையுமே. எங்கள் மாமாவோட பேத்தி தான் இவ. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட மகன் பிள்ளை பேரன் பேத்தி 2 பேருமே. குட்டீஸுங்களை கொஞ்சத்துக்கே வந்து டைம் பத்தலை. அந்தளவுக்கு வந்து சேட்டை அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுங்க கூட இருக்கிறது. இதுக்கப்புறம் மீன் எல்லாமே பரட்டி வச்சுட்டேன். மதிய சமையலுக்கு வந்து ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன். முதல்ல வந்து அரிசி உரிச்சு எல்லாமே குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சமையல் ஆரம்பிச்சாச்சு. அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் கூட வந்து தனக்கு வேணும்ன்ட்டு எங்கள் மாமாவோட பெரிய பொண்ணு இது வாங்கியிருந்தா. அதை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எடுத்து தட்டில் வச்சுருந்தா. குட்டீஸ்லாம் அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து மீன் சால்னா அரிசி உரைச்சிட்டு மீன் சால்னா வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெத்திலி மீனும் முருங்காய் போட்டு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வானலில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆனத்து கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு இது 2மே சேர்த்துட்டேன். ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்குள்ளே உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்த்தாச்சு. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அரைச்சி அது தனியாக வச்சுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது அது கூட சேர்த்துட்டு முருங்காயும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். சமையல் வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் குழந்தைங்கள கொஞ்சம் வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க பெருத்தாக்கிட்ட அந்த பையன் அவ்வளோ ஒரு சிரிச்சுக்கிட்டு அழகாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, காலையிலே கொஞ்சம் மசன்னு இருந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் கொஞ்சம் டீ குடிக்கலாம், இஞ்சி டீ. மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. வெயில் டைம் அப்படின்னா கிச்சனில் நின்றுருக்க முடியாது. மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு. எல்லோரும் இஞ்சி டீ போட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கும் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதுவே அது கூட ஊற்றியாச்சு. கொதிக்க வச்சோடனே மீன் போட்டு இறக்கிடலாம். டீ வடிகட்டி கொடுத்துட்டேன். எங்கள் மாமா பொண்ணு சின்ன பொண்ணு தான் வந்து எல்லாத்துக்கும் டீ ஊற்றி கொடுத்துட்டா. எங்கள் மாமா வீடு பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து குப்பி ஆகுது. எங்கள் அத்தாவோட தங்கச்சி தான் எங்கள் மாமாவுக்கு வந்து கட்டியிருக்காங்க. அதனால எங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். ஒன்றாவே தான் வளர்ந்தோம். உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வெளியிலேருந்து யாரோ ஒரு கெஸ்ட் வந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து யாரோ இருக்காங்க அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எல்லாமே வந்து ஒரு கேஷுவலாக தான் வந்து எனக்கு வந்து போச்சு. பேசிட்டு ஜாலியாக சமைச்சிட்டு மீன் சால்னா பார்த்திங்கன்னா சுண்டி வந்துருச்சு. நம்ம கழுவி உப்பு மிளகாய் தூள் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். நெத்திலி மீனே அதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கியாச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ரசத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கும் தனியாக புளி ஊற வச்சுருந்தேன். அதையுமே கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மிளகு ஜீரகத்தை வறுத்து நுணுக்கி ரசத்தையும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரசமும் நல்லா சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. நான் வந்து தனியாகவே வேலை செய்ய விடலை. அவங்களுமே கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நானும் கூட செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்து ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து தனியாக பிரிச்சுலாம் எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம கூட வந்து ஒரு அக்கா தங்கச்சி எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ரசமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஹஜ்ஜு வந்து மீன் பொரிக்கும் போது என்னை பொரிக்கவே விடலை. ரொம்ப அட்டகாசம். ஹஜ்ஜுக்கு வந்து அந்த மீனோட மண்டையெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து அந்த பொரிச்சதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அவரும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓரமாகவே உட்காந்துட்டே இருந்தான். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தொழுது குளிச்சுட்டு ஓதுறவங்க ஓதிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஒரு பக்கம் வறுத்து வச்சுட்டேன். சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு அடுப்பில் வச்சுருந்தேன். கூட வந்து ரசத்துக்காக அப்பளம் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். வடகம் கொஞ்சம் இருந்துச்சு, அப்பளமும் இருந்துச்சு. 2மே வறுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சால்னா பார்த்திங்கன்னா நல்லா தகன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் அப்படியே வச்சுட்டோம். சாப்பாடு அப்படியே வானல் குக்கரோட தூக்கி போய் வச்சு அப்படியே உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹஜ்ரத்துக்குமே வந்து சாப்பாடு போய் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமே கொண்டு போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு.
எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கொண்டு போய் அப்படியே போட்டு வச்சுருந்தோம். சாயங்காலமாக கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா மீன் சமைச்சனால பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அப்படியே போட்டு போனால் சரி வராது. கொஞ்ச நேரம் கல்யாண ஆல்பம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து பேசி இருந்துட்டு சாயங்காலமாக வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஜாமான் எல்லாமே நான் கழுவிட்டு இருந்தேன். அவங்க எல்லாமே கிச்சனை க்ளீன் பண்ணி கொண்டு வந்து போட்டாங்க. வீடு வந்து ஒருத்தவங்க கூட்டி வரனாங்க. எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அசை தொழுதுட்டு வந்து நாங்கள் வந்து கடலுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து நைட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்து சாப்பாடு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீட்டில் அவங்க எல்லாமே நைட்டு டிஃபனுக்கு வந்து அங்கே போயிடுவாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியானம் சமைச்சதே வந்து இருந்துச்சு. அதுவே நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா என் நாத்தனார் வீட்டில் வந்து அவங்க டிஃபன் சொல்லியிருக்காங்க. டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக கிச்சன் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் கடலில் போய் நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க வந்து இருந்தது. காலையில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை டிஃபன் சாப்பிட்டு இங்கே வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. குட்டீஸை விட்டு பிரியது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா கொஞ்சிட்டே இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தான் அந்த பையன். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.